everyone. My name is Rizwana Fatima. Thank you, Visaitalam and team, for welcoming me. I hope everyone is ready for the session. So, today my topic is emotional intelligence. Next slide, please. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எமோஷன்ஸ் அப்படின்னா சேட்னஸ், ஹாப்பினஸ், ஃபியர், கன்ஃபியூஷன், கில்ட்டி, இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த எமோஷன்ஸை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட எமோஷன்ஸை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். கொஞ்சம் கூட டெப்த்தாக சொல்லணும்னா, ஹை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற பீப்புளுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸை ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சேடாக இருக்கேன்னா எதனால நான் சேடாக இருக்கேன், வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் மை சேட்னஸ், இது எப்படி என்னோட பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அண்ட் என்னோட பிஹேவியர் எப்படி என்னை சுற்றி இருக்கிற பீப்புளை எஃபெக்ட் பண்ணுது, அந்த ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் டெய்லி லைஃப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரோடைய எமோஷன்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அவங்களோட எமோஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி எதனால அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு அசஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போனதும் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. ஸோ அவங்க கூட பேசிகிட்டே நடந்துட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களை க்ராஸ் பண்ணி ஒரு மேம் போகிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த மேமை பார்க்கல. ஸோ அப்போ உங்களை கூப்பிட்டு அந்த மேம் வந்து திட்டுறாங்க. ஏன் உனக்கு இவ்வளோ ஆட்டிடியூடா, என்னை தாண்டி ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாமல் போறியே, இப்படிதான் ரெஸ்பெக்ட் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல என்ன இந்த மேம் காலையிலே கத்திட்டு இருக்காங்க, நம்ம தான் கிடைச்சோமா, என் டே போச்சு அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆயிடுங்க. ஸோ இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க வந்து அந்த மேம் ஏன் காலையிலேயே கத்துறாங்க, மேபி பிரின்சிபல் ஆஃபீஸ்ல இருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, அதனாலதான் அந்த கோவத்தை வந்து நம்ம மேல காமிக்கிறாங்கன்னு அந்த மேமோட எமோஷன், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அந்த டைம்ல உங்களோட எமோஷன்ஸ், அந்த கோவமை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அட்டைன் பண்ணணும்னா இந்த 5 கீ எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் அவேர்னஸ். உங்களோட ஆக்ஷன்ஸ், உங்களோட மூட்ஸ், உங்களோட எமோஷன்ஸ் வந்து எப்படி மற்றவங்களை எஃபெக்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உங்களுக்கு புரியும். யாராச்சும் உங்ககிட்ட வந்து டெல் மீ அபவுட் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியும். லைக் என்னோட ஸ்ட்ரென்த் வந்து நான் நல்லா எல்லாருக்கூடயுமே கம்யூனிகேட் பண்ணுவேன், நல்லா ட்ராயிங் பண்ணுவேன், ஐ எம் குட் அட் ஸ்போர்ட்ஸ், ஐ எம் குட் அட் சிங்கிங், டான்சிங், எக்ஸெட்ரா. அண்ட் வீக்னஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ரென்த்தாக மாற்றலாம் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு உங்களை பற்றி சுத்தமாகவே தெரில, ஸ்ட்ரென்த் தெரில, வீக்னஸ் தெரில, ஒன்றுமே தெரிலனா உங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ கோல்மன் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சர் என்ன சொல்றாங்கன்னா, செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருக்குமே கான்ஃபிடென்ஸ் நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு வந்து மற்றவங்க அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். Can I get the next slide, please? ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து செல்ஃப் ரெகுலேஷன். ஸோ உங்களோட எமோஷன்ஸை எந்த இடத்துல காமிக்கக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த ஸ்கூல் சிச்சுவேஷன் சொன்னேன்ல, ஸோ அந்த மேம் அப்படி உங்களை திட்டுறாங்க, காலையிலே திட்டுறாங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்களும் அவங்க கிட்ட எதிர்த்து பேசாம லைக் திரும்ப கத்தி பேசாம அந்த ஆங்கரை வந்து கண்ட்ரோல் பண்றீங்க. அந்த மேம்க்கு வந்து ப்ரெஷர் இருந்திருக்கு, அந்த எமோஷன்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க அப்படின்னா அதான் வந்து செல்ஃப் ரெகுலேஷன். பிகாஸ் யூ ஆர் நாட் ஷோவிங் யுவர் ஆங்கர் அட் தட் மூமெண்ட். ஸோ செல்ஃப் ரெகுலேஷன் இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து ஈஸியாகவே என்ன சேஞ்சாக இருந்தாலுமே அடாப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துச்சுன்னா அது எப்படி பெருசாக்காம காமாக சால்வ் பண்ணலான்னு யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் MS தோனி இன் த ஃபீல்ட். ஸோ MS தோனியை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹி இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கேப்டன் கூல். பிகாஸ் எந்த ஒரு டென்ஸ்ட் மேட்ச் ஒரு எந்த ஒரு டிஃபிகல்ட் மேட்சாக இருந்தாலுமே ஹி நெவர் லூசஸ் இஸ் கூல். ஸோ அந்த சிச்சுவேஷன் ரொம்ப டென்ஸ்டாக இருந்தால் ஹி ஒன்ட் ஆக்ட் டென்ஸ்ட் அக்கார்டிங் டு இட், ஹில் ஆக்ட் ஆப்போசிட், காமாக இருப்பாங்க, காமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை டேக்கிள் பண்ண தெரியும். அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டட் பீப்புள் எப்போவுமே அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு வந்து அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தவிர
மற்றவங்களுக்கு அந்த blame போட மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன். ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன், எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது, ஸ்போர்ட்ஸ் டே வைக்கிறாங்க. ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், அதனால பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அதுவே நீங்கள் வின் பண்ணணும், உங்கள் ஹவுஸ் வின் பண்ணணும், கப்பு முக்கியம் அப்படின்னு பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பில்ட் பண்ணணும்னா இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் நோக்கி தான் போகும். நெக்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்னாலே வந்து சொசைட்டி கூட நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ சோஷியல் ஸ்கில்ஸ்னா இந்த 3 திங்ஸ் ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட், ஆக்டிவ் லிசனிங். உங்ககிட்ட யாராச்சும் பேசிட்டு இருக்காங்கன்னா அது எவ்வளோ நீங்கள் கவனிக்கிறீங்க, அதுதான் ஆக்டிவ் லிசனிங். பேசிட்டே இருக்கும்போது நீங்கள் ஆமா, ஓகே, புரியுது, ஓகே இப்படிலாம் வேர்ட்ஸ் சொன்னீங்கன்னா, இதை இப்படி வேர்ட்ஸ் சொல்லி நான் நீ பேசுறதை கேட்டுட்டு தான் இருக்கேன் எனக்கு காமிக்கிறதுக்கு பேர் தான் வேர்பல் கியூஸ். அதுவே நீங்க அவங்க பேச பேச தலை ஆட்டிட்டு ஐ கான்டாக்ட் வச்சு லிசன் பண்றீங்கன்னு காமிச்சுக்கிறீங்கன்னா அதுதான் நான் வேர்பல் கியூஸ். ஸோ அவங்க பேசிட்டு இருக்கும்போது தலையை ஸ்க்ராச் பண்றது, அங்கங்க வேடிக்கை பார்க்கறது, காலாட்டுறது இப்படிலாம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கே புரிஞ்சிடும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு வால்ட்ட பேசிட்டு போயிடலாம். ஸோ அதனால சோஷியல் ஸ்கில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்மளோட ஃபைனல் எலிமெண்ட் வந்து எம்பத்தி. சிம்பிளா சொல்லணும்னா ஏன் இடத்துல நின்னுப்பாரு, அப்பதான் உனக்கு ஏன் கஷ்டம் புரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எம்பத்தி. மற்றவங்களோட சந்தோஷமோ இல்ல சோகமோ எல்லாத்தையுமே அவங்க இடத்துல நின்று அதே இன்டென்சிட்டியோட ஃபீல் பண்றது தான் எம்பத்தி. ஸோ இதோட எலிமெண்ட்ஸ் புரிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ எதனால எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும்னா, ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் ரூம் பிஹேவியருக்கும் நிறைய லிங்க் இருக்கு. எந்தெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் லோவாக இருக்கும் அவங்க எல்லாருமே கிளாஸை கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எதனாலனா அவங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் மோட்டிவேஷன் சுத்தமாகவே இருக்காது. அப்படி இருக்கும்போது எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்கள ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க எம்பத்தட்டிக்காக இருக்க மாட்டாங்க, அவங்களால அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையுமே ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஹை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஈஸியாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண முடியும். டெய்லி டெஸ்ட், குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இப்படி எக்கச்சக்கமாக எக்ஸாம் வரும்போது எப்படி படிக்கிறது, மோட்டிவேஷன் எப்படி பில்ட் பண்ணலாம், எக்ஸாமுக்கு முன்னாடி வர அந்த பயம், அந்த ஆங்ஸைட்டி, படப்படப்பு அது எப்படி வந்து நீங்கள் டேக்கிள் பண்ணலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு அவங்க யோசிப்பாங்க. அதனாலே அவங்களால அகாடமிக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு ரிசர்ச் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா கோம் வந்து ஈஸியாகவே வந்தது அண்ட் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பிகாஸ் அவங்க லைக் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து இல்லைன்னா அந்த பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், அவங்களுக்கு எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லும்போது கோம் காமிக்கும் போது அதை பார்த்து தான் நீங்களும் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ ஆங்கரை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். பிகாஸ் அந்த ஒரு கோவத்தில் நம்ம வந்து என்ன வேணாலும் பேசிடுவோம் அண்ட் நம்ம வேர்ட் சொல்லிட்டு அது திரும்ப எடுத்துக்கவே முடியாது. ஸோ தட் இஸ் திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். செகண்ட் வந்து ஒன்ஸ் யூர் காம் எக்ஸ்பிரஸ் யுவர் கன்சர்ன்ஸ். எப்போவுமே கோவத்தில் வந்து உங்களோட சைடை எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க அண்ட் கோவத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க, கத்துவீங்க. ஸோ எப்போவுமே காமானதுக்கு அப்புறம் எனக்கு இது ட்ரிகர் ஆயிடுச்சு, ஹர்ட் ஆயிடுச்சு, அதான் நான் இப்படி பிஹேவ் பண்ணேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தேர்ட் வந்து கெட் சம் எக்ஸசைஸ். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் தான், லைக் இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும், லைக் கோ ஜிம், ஜிம் பாய்ஸ் இதை பற்றி ரீல்ஸ் போடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கோவம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்தாலுமே உங்கள் கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனை ஜிம் போயிட்டு 2 டம்பிள்ஸ் தூக்கிட்டு இல்லைன்னா ஒரு ஜாகிங் போயிட்டு வந்தால் அந்த எமோஷன் கொஞ்சம் காம் ஆயிடும். பிகாஸ் நீங்கள் உங்கள் கோவத்தை அந்த ஒர்க் அவுட்டில் காமிச்சிட்டீங்க அண்ட் அந்த கோவத்தால் நீங்கள் ஒர்க் அவுட் நல்லா பண்ணி உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது. ஸோ உங்களோட ஃபிசிக்கலி உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ ஃபோர்த் வந்து டேக் எ டைம் அவுட். ஸோ எப்போ கோவம் வந்தாலும் ஒரு சைடாக போயிட்டு ப்ளீஸ் என்கிட்ட எப்போ ஒன்றும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான குவைட் டைம் எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த் வந்து ஐடென்டிஃபை பாசிபிள் சொல்யூஷன்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஒரே சொல்யூஷன் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது.
இப்போ உங்களுக்கு கோவம் வந்தால் உங்களுக்கு தெரியணும் வாட் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் வில் ஹெல்ப் யூ டு மேனேஜ் யுவர் ஆங்கர். சிக்ஸ்த் வந்து ஸ்டிக் வித் தி ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒருத்தங்களோட குறை சொல்லி அவங்கள பிளேம் பண்ணி பேசுறதை விட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஐ டிட் நாட் லைக் ஹவ் யூ ட்ரீட்டட் மீ டுடே இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் யூ ஆர் த ரீசன் ஃபார் மை ஆக்ஷன். ஸோ ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. செவன்த் வந்து டோன்ட் ஹோல்ட் அ கிரட்ஜ். யார் மேலேயுமே வெறுப்பா இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் வந்தா ஃபர்கிவ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீங்களே அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்குள்ள போயிடுவீங்க, லைக் ரிவெஞ்ச், கோவம், வெறுப்பு இந்த மாதிரிலாம். எயித் வந்து யூஸ் ஹியூமர் டு ரிலீஸ் டென்ஷன். எப்பவுமே ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா யாராச்சும் உங்களை சிரிக்க வச்சு காமெடி பண்ணா உங்க ஸ்ட்ரெஸ் ஆர் கோவம் அப்போ கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடும். லைஃப் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்ல எடுத்துட்டு போகணும். அதுக்காக மற்றவங்கள அவங்களோட பாடி கலர் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வச்சு கலாய்ச்சி சிரிக்கிறது இல்லை. அப்படி ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி நீங்க சிரிக்கக்கூடாது. ஸோ நைன்த் வந்து ப்ராக்டிஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். ஸோ ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெருசாலாம் பண்ண வேணாம். சிம்பிளா கோவம் வரும்போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணாலே போதும். அண்ட் லைக் டைரி எழுதுறது, யோகா ப்ராக்டிஸ் பண்றது எக்ஸெட்ரா. டென்த் வந்து நோ வென் டு சீக் ஹெல்ப். பிகாஸ் சம்டைம்ஸ் இந்த எல்லா ஸ்டெப்புமே நீங்க அடாப்ட் பண்ணி லைக் அப்ளை பண்ணியுமே உங்க கோவம் வந்து கம்மியாகலை, உங்களுக்கு லைக் வெரி ரியாக்டிவ் டு சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் சைக்காலஜிக்கல் ஹெல்ப், ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ டிப்ரெஷன் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ டிப்ரெஷன் அப்படின்னா இந்த 2 நாள் சண்டை போட்டு அழுது ஸ்டேட்டஸ் போடுறது இல்லை. டிப்ரெஷன் வந்து ஒரு க்ரானிக் இல்னஸ். அட்லீஸ்ட் ஒரு 1 year 6 monthsக்கு உங்களுக்கு அந்த சேட் ஃபீலிங் லாஸ்ட் ஆச்சுன்னா அதுதான் டிப்ரெஷன். ஸோ ஒரு டிப்ரெஸ் பர்சன்னால நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயம் கூட பண்ண கஷ்டமா இருக்கும். லைக் பெட்ல இருந்து எதிர்க்கிறது, அதுவே அவங்களுக்கு முடியாது. அந்த கம்ஃபர்ட் ஜோன் அந்த பெட்டாவே மாறிடும். ஸோ எதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குமோ அதெல்லாம் ஃபுல்லாக இழந்திருப்பாங்க. ஒரு காலேஜ் போகிறது, ஸ்கூல் போகிறது, அது கூட அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் டிப்ரெஷனை ஓவர் கம் பண்ண முடியும்னு ரிசர்ச் சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோல்மெண்ட் ஸ்டடி பண்ணதில் லோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால டிப்ரெஷன் வர சான்ஸ் இருக்கு. டிப்ரெஷன் இருக்கிற பீப்புளோட லெஃப்ட் ஃப்ரண்டல் லோப்ல பிரெயின் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கு கம்பேர்ட் டு Participants, please mute your mic. ஓகே. ஸோ டிப்ரெஷன் இருக்கிற பீப்புளோட லெஃப்ட் ஃப்ரண்டல் லோப்ல பிரெயின் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கு கம்பேர்ட் டு நார்மல் பீப்புள்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. Can I get the next slide? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் எமோஷன்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னதே தான், உங்கள் எமோஷன்ஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லைக் இஃப் யூ ஆர் சேட், இஃப் யூ ஆர் ஆங்க்ரி, இஃப் யூ ஆர் ஹாப்பி, இஃப் யூ ஆர் உங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி இருந்தாலுமே அது எப்படி உங்களால் டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் சிலவங்க வந்து ஆங்ஸைட்டி வந்தாலே வந்து அந்த ஒரு எஃபர்ட்டே எடுக்க மாட்டாங்க. லைக் they won't participate in events. ஸ்டேஜ் ஃபியர் இருக்கலாம். ஸோ ஆங்ஸைட்டினாலே அந்த ஸ்டேஜ் ஃபியரை கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டேஜஸ்க்கு போக மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் இருந்தால் போக மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட எமோஷன்ஸை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் எமோஷன்ஸ். செகண்ட் வந்து ட்ரை கம்யூனிகேட்டிங் இன் அ டைரக்ட் பட் ஸ்டில் ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனர். அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அது வந்து ஹார்ஷாவே சொல்லணும்னு இல்லைல்ல. யூ கேன் டெல் யுவர் ஒப்பீனியன் இன் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் வே. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு உங்களால ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்ல முடியும் யார்கிட்ட இருந்தாலும். ஸோ தே ஆர் சேயிங் ட்ரை கம்யூனிகேட்டிங். சம்டைம்ஸ் நமக்கு கோவத்தில் வந்து நம்மளால எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது, பட் அட்லீஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர்ட் இஸ் ஆஸ்க் ஃபார் அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ நான் தான் கரெக்டு, நான் சொல்றது தான் கரெக்டு, என்னோட வியூ தான் கரெக்டு அப்படின்னு இருக்காம, இஃப் அ பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் அண்ட் ஹீ சீஸ் அ நம்பர் 6, இப்போ எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போது அந்த நம்பர் 6 தான் தெரியுது. பட் நீங்க எப்போ அந்த பர்சனோட சைட்ல போய் நின்று அங்க இருந்து பார்க்கும்போது அந்த நம்பர் 9 தெரியும். ஸோ யூ ஹாவ் டு பி ரியலி அக்செப்டிங் வித் பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எப்பவுமே கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா யூ ஒன்ட் இம்ப்ரூவ் இன் யோர் லைஃப். நான் தான் கரெக்ட், நான் என்னோட வியூ தான் கரெக்ட் அப்படின்னு யூ ஒன்ட் இம்ப்ரூவ் இன் யோர் லைஃப். And next is accept criticism. Ask what you can learn rather than resist.
ஸோ யாராச்சும் உங்களை பற்றி ஏதாச்சும் குறை சொல்கிறாங்கன்னா யூ ஹாவ் டு டேக் இட் இன் அ ஸ்போர்ட்டிவ் மேனர். ஓகே, அந்த கிரிட்டிசிசமை வந்து நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதை எப்படி நான் ஃபியூச்சரில் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யூ ஹாவ் டு திங்க். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் இல்லை என்கிட்டலாம் ஒரு குறையுமே இல்லை, ஐ எம் வெரி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லாமல் யூ ஹாவ் டு பி லைக் accepting towards criticism. So fifth one is press the pause button, take a moment before reacting. ஸோ இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது, ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு, இஃப் யூ ஆர் கெட்டிங் ஆங்கிரி, உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது அந்த டைம்ல, அந்த கோவத்தில் நீங்கள் பேசுவீங்க இல்லைன்னா அடிச்சிருவீங்க அப்படின்னா, யூ கேன் டேக் அ பாஸ். ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேசாத, என்கிட்ட ஒன்றுமே பேசாதீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் டாக். ஸோ அந்த ஹீட், அந்த மூமெண்ட்ல இருக்கிற அந்த ஹீட் அங்கே ஃபார்ம் ஆகாது and it will become calm. So next is practice maintaining your positive attitude regardless of others. So மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை நீங்கள் பார்க்காதீங்க. You practice maintaining a positive attitude, a happy attitude, a healthy attitude. That is what they're saying in the sixth step. So seventh step என்னன்னா respond rather than reacting to conflict. ஸோ எல்லா கான்ஃப்ளிக்ட்டுக்குமே வந்து நீங்கள் கத்தி தான் பேசணும், நீங்கள் அடிச்சாதான் சால்வ் ஆகும், நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை. யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட். லைக் ஒருத்தங்க கூட நீங்கள் இப்போ ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னா உட்காந்து கூட பேசலாம். உட்காந்து அவங்க கிட்ட இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பாண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங் டு தோஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ எயிட் ஸ்டெப் இஸ் ப்ராக்டிஸ் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், உங்களை பற்றி உங்களுக்கே தெரியலன்னா யூ கான்ட் achieve emotional intelligence. First step is to understand yourself. உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஒரு செஷன் நீங்களே வந்து டெய்லி வந்து உங்க கூட உட்காந்து ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணணும். உங்களை பற்றி இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இன்னைக்கு என்னெல்லாம் எனக்கு எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே உங்ககிட்ட பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணிக்கிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ் வித்தின் யோர் செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்ப்ளோர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி வை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எப்போ நம்ம வை கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நமக்கு இன்னும் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நாலேஜ் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏன் இன்னைக்கு கோவப்பட்டேன், நான் ஏன் இன்னைக்கு அவ கூட சண்டை போட்டேன், நான் ஏன் இன்னைக்கு அப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டே நம்ம வை கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தோம்னா we will get to know more about oneself and also others. So 10th step வந்து empathize and empathize. ஸோ நான் சொன்னேன்ல எம்பத்தி பற்றி சொன்னேன்ல இப்போ ஃபியூ மினிட்ஸ் பேக் ஐ டோல்ட் எம்பத்தினா என் இடத்துல நின்று யூ ஹாவ் டு திங்க். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபீல் த சேம் இன்டென்சிட்டி. எனக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியணும். ஓகேவா? தட் இஸ் எம்பத்தி. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் சிச்சுவேஷன் ஃப்ரம் தேர் ஷூஸ். ஸோ 11th வந்து பி ஒப்சர்வன்ட். ஸோ என்ன நடந்தாலும், லைக் என்ன கான்ஃப்ளிக்ட் ஆர் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆர் என்ன டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் இன் லைஃப் அப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒப்சர்வ் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். ஒப்சர்வ் த பேட்டர்ன். எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஒப்சர்வ் பண்ணுங்க. ஒரு டைரி எடுங்க, அந்த டைரியில் நீங்கள் எழுதுங்க. ஸோ அண்ட் லைக் வாட் எவர் எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டீல் பண்ண தெரியல அப்படின்னு சொல்றதெல்லாம் எழுதி வைங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ யூ ஹாவ் டு பி ஒப்சர்வன்ட். ஸோ 12th ஸ்டெப் இஸ் ப்ராக்டிஸ் ஆல்வேஸ். ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டு போயிடலாம், பட் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இன் யோர் டெய்லி லைஃப். ஓகேவா? இந்த 11 ஸ்டெப்ஸுமே வந்து டெய்லி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங் ஃபார் எவ்ரி ஒன் டு அச்சீவ் தி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பட் பண்ண முடியாதுன்னுலாம் இல்லை, எல்லாருக்குமே பண்ண முடியும். ஸோ வித் தேட் ஐ கம் டு தி எண்ட் ஆஃப் மை செஷன். Thank you so much.